ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருடைய மொபைல்லுமே பேட்டரிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பேட்டரிக்கு நம்ம ஒரு சில டைம் சார்ஜ் எல்லாம் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 2-3 டைமாவது நம்ம சார்ஜிங் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம யூசேஜ் பண்ணுறதுனால சார்ஜிங் குறைய ஆரம்பிக்கும். அப்படி சார்ஜிங் பண்ணும்போது நம்மளுடைய மொபைலில் சில தீம்ஸ்லாம் காட்டும். ஸோ சார்ஜிங் ஏறும்போது சில தீம்ஸ்லாம் காட்டும். ஸோ அந்த மாதிரி தீம்ஸ்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு நார்மலான தீமாக தான் இருக்கும். அந்த தீம்லாம் ஓரளவுக்கு மொபைல்லே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம அந்த சார்ஜிங் அனிமேஷன் கொஞ்சம் அவுட்லுக்காக கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ நிறைய டைம் நினைச்சிருப்போம் இப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், அப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னே சொல்லி ஒரு சிலருக்குலாம் தெரியாமல் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரோட மொபைல், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மொபைல், யாராவது மொபைல் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் தீமிங் ரொம்ப அவுட்லுக் சூப்பராக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நம்மளும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆசையெல்லாம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப வேற லெவலான ஒரு தீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் சார்ஜ் பின் சொருகும் போது ஒரு சூப்பரான ஒரு அவுட்லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சார்ஜிங் அனிமேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோஸ்குள்ளே உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இப்பயே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட வரக்கூடிய பெல் ஐக்கான ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் டெக் கிரியேஷன். நான் கார்த்திக். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம சார்ஜிங் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லேயே எத்தனை எம்ஏஹெச்சுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோமில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். சார்ஜிங் அனிமேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். அதாவது தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க அந்த அப்ளிகேஷனோட அனிமேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஜஸ்ட்டு நான் தமிழில் கொடுத்த அந்த அனிமேஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த அனிமேஷனை பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிருவீங்க. அதாவது உங்கள் ஃபோனுக்கும் செட் பண்ணும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருவீங்க. அப்படி நினைச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய தீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஜஸ்ட் நான் அந்த தீம்ஸ் காட்டுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டினேன். அதாவது இந்த தீம் வேற லெவலில் இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னும் இது மாதிரி ஏகப்பட்ட தீம்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெக்கமெண்டட்ல இருக்கிற இதில் இருக்கக்கூடிய நிறைய தீம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 3Dயில் கன்வெர்ட்டர் பண்ணி கொடுக்குற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தீம்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொபைலோட தீம் கூட நம்ம இந்த மாதிரி செட் பண்ணணும் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான தீம்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதோட தீம்ஸை நம்ம கிளிக் பண்ணாவே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு கூட தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தீம்ஸ்லாம் நம்ம செட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கீழே செட்டிங் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அந்த செட்டிங் கிளிக் பண்ணாவே போதும். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சவுண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை சவுண்டு வேணாம் அப்படின்னா சொல்லி எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். இதில் கூப்பன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கூப்பனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட அந்த அனிமேஷன் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட தீம்ஸ் கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நார்மலான தீம் தான். கீழே இன்னும் போக போக நிறைய தீம்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நெட்வொர்க் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட தீம்லாம் அதிகமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய தீம்ஸ் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் இது மாதிரி ஏகப்பட்ட தீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில ஆட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த ஆட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. கீழே வந்தீங்க ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கெஸ் யூ லைக் அப்படின்னு சொல்லி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டாவே அதுக்கு தகுந்த மாதிரி சில அனிமேஷன் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அனிமேஷன் எந்த அளவுக்கு அவுட்லுக் கூப்பன் நினைக்கிறீங்களோ அந்த அனிமேஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி செட்டிங் கொடுத்து ஒரு கூப்பனை கொடுத்துருப்பாங்க. அந்த கூப்பனை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அந்த அனிமேஷன் டைரெக்டாக உங்களோட தீமில் செட் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் சார்ஜிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தீம் கண்டிப்பாக காட்டும். 4K HDயில் வால்பேப்பர் வேணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான வால்பேப்பரை நீங்கள் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். உங்களோட ஹோம் பேஜுக்கோ இல்லை உங்கள் லாக் ஸ்க்ரீன் பேஜுக்கோ நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும்னு கூட சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட நெட்வொர்க் கரெக்டாக ஸ்பீடாக இருந்தாவே நீங்கள் தேவையான அனிமேஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய மொபைலில் நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால சர்வர் பிஸி அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. ஸோ உங்களுடைய மொபைலில் நெட்வொர்க் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா செட் பண்ணி பாருங்க. சூப்பராக வேறு லெவலில் ஒர்க் ஆகும் கூட சொல்லலாம். வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களோட மொபைலுக்கு சார்ஜிங் அனிமேஷன் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருப்பீங்க இந்த அப்ளிகேஷன் மூலிமா.
ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்லான ஒரு அப்ளிகேஷனாக தான் இந்த அப்ளிகேஷன் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி கெத்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து மொபைலில் வந்து சார்ஜிங் பண்ணும்போது ஒரு சின்ன ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி அந்த மொபைலே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த தீம் வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலாக இருக்கக்கூடிய தீமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சில அப்ளிகேஷனோட ஆப்டிமைஸ் பண்ணி இந்த தீம்லாம் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இந்த வீடியோ பற்றி ஏதேனும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்மள இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராமோட ஐடி லிங்க் கீழே இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற நிறைய டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்கள் எல்லாமே நம்மளுடைய சேனலே அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் என்ன பார்க்கலாம் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தமிழோடு வருவோம், நட்பினால் இணைவோம்.